ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 304வது தலைப்பு. சிவநாம மகிமை, சிவன் தரும் மகிமை. தொடர்ச்சி. யக்ஞவாடத்தில் ஈஸ்வரனை தவிர அத்தனை பேரையும் கூப்பிட்டு உட்கார்த்தி வைத்திருப்பதை பார்த்தவுடனேயே மகா பதிவிரதையான தாக்ஷாயணிக்கு ஏண்டா வந்தோம் என்று பொங்கி பொங்கிக் கொண்டு வந்தது. அதற்கப்புறம் தக்ஷன் அவளை பிரியமாய் வரவேற்காததோடு சிவத்வேஷமாகவே நிந்தை பண்ணி பேச ஆரம்பித்தவுடன் அவளால் துக்கத்தையும் கோபத்தையும் தாங்கவே முடியவில்லை. இங்கே இருந்து போய்விடலாமா? போவது என்றால் எங்கே? பத்தியின் கிரகத்தை தவிர பத்னிக்கு வேறே இடம் ஏது? அங்கே போகலாமா? ஏன்? என்ன யோஜனை? போக வேண்டியதுதானே. போனால் நான் சொல்ல சொல்ல போய் உனக்கும் அவமானத்தை தேடிக்கொண்டு எனக்கும் அவமானம் வாங்கி வைத்துவிட்டு இங்கே ஏன் திரும்பி வந்தாய் என்று பரமேஸ்வரர் கோபிப்பாரோ என்பதால் யோஜனையா? இல்லை. அவர் அன்பே ஒரு ஸ்வரூபமாக வந்திருப்பவர். என்னிடம் பரிவு தவிர எந்த உணர்ச்சியும் காட்டத் தெரியாதவர். அவர் இப்படி கேட்க மாட்டார். ஆனால் என் மனசே கேட்கும், குத்தி குத்தி கேட்கும். இன்னொன்று, அவர் எதுவும் நடக்காதது போல ஹாஸ்யமாக பரிகாசமாக என்னிடம் சல்லாபம் செய்யும் போதே நடுவில் தாக்ஷாயணி என்று என்னை கூப்பிட்டு விட்டால் அதைவிட ஒரு தண்டனை வேண்டுமா? சிவனிந்தை செய்யும் பாபியின் பெண்ணாயிருப்பதால் ஏற்பட்ட பெயரல்லவா அது. அவருடைய நாமம் எத்தனை உத்கிருஷ்டமானதோ அத்தனை நிகிருஷ்டமான இவனுடைய பெயரை சொல்லி இவனுக்கு பெண்ணாய் நான் பிறந்தேன் என்பதை ஞாபகப்படுத்தும் இந்த பெயரை நான் வைத்து கொள்ள வேண்டியிருப்பதை விட பெரிய தண்டனை இல்லை. அதைவிட இவனால் ஏற்பட்ட இந்த சரீரமே போய்விடட்டும். எங்கே போவது என்று யோசித்தோமே. இந்த சரீரத்தை விட்டுவிட்டு போய் ஆத்மாவாகிய அவரிடம் கலந்து விடுவோம் என்று தியாக சங்கல்பம் பண்ணி கொண்டு விட்டாள். யக்ஞகுண்டத்துக்கு பக்கத்திலேயே அம்பாள் ஈஸ்வர தியானம் பண்ணிக்கொண்டு யோகாக்னியில் சரீரத்தை அர்ப்பணம் செய்து முடிந்து போய்விட்டாள் என்பது பாகவத கதை. சைவ புராணங்களில் யக்ஞகுண்டத்திலே விழுந்து பஸ்மீகரமாக்கிக் கொண்டு விட்டாள் என்று இருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.